அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கு உண்டான அடிப்படையான வேதியியல் கருத்துக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புகளில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனிமத்திற்கு எவ்வாறு எலக்ட்ரான் அமைப்பை எழுதுறது அப்படின்றத பற்றியும், அந்த தனிமம் நிலைப்புத்தன்மை உடையதா இல்லை அற்றதா அப்படின்றத பற்றியும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றி எலக்ட்ரான் ஆனது நிரம்புகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். மெத்தட் ஃபார் ரைட்டிங் கெமிக்கல் ஃபார்முலாஸ். இது ரொம்ப 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 நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டுமே வேதி வினைகளில் மூலக்கூறு வாய்ப்பாடுகளை ஞாபகம் வச்சு எழுத முடியும். இல்லைனா மனப்பாடம் தான் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாயிடும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் வேதி வினைகளை மனப்பாடம் பண்ணி எழுதுனீங்கன்னா வேதியியலானது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அதுவே நீங்கள் மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதும் முறையை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வினையை படிச்சிங்கன்னா ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். அப்போது ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். மூலக்கூறுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதுக்கு உண்டான விடையை நம்ம முதல் பாடத்தில் பார்க்கலாமே, ஏன்னா அதில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதும் முறை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காமன் கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இங்கே நான் கொடுத்துருக்கேன். காமன் ஆனயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மனப்பாடம் செய்யணும். என்ன சார் இப்போ தான் மனப்பாடம் செய்ய வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம், மூலக்கூறு வாய்ப்பாடை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டாம். ஆனால் காமன் கேட்டயான்ஸில் பொதுவான நேர இணைகளில் இருக்கின்ற குறியீடுகளையும் அதில் எவ்வளோ மின்சுமை இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இது பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ்லேயும் போகும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கேட்டயான்ஸும் ஒரு 40 ஆனயான்ஸும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் +1 கெமிஸ்ட்ரி +2 கெமிஸ்ட்ரியில் வர 2 லெசனில் இருக்கிற வேதி வினைகளில் இருக்கின்ற கேட்டயான்ஸ் ஆனயான்ஸோடைய லிஸ்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்களேன். இதை தாண்டி நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம +1 +2 பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது. இதை தான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க. காமன் கேட்டயான்ஸ் அப்படின்னா பொதுவான நேர அயனிகள், காமன் ஆனயான்ஸ் அப்படின்னா பொதுவான எதிர் அயனிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நேர அயனி எப்போ வரும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரான்கள் இழக்கப்படும் போது நேர அயனி வரும், எலக்ட்ரான்கள் ஏற்கப்படும் போது எதிர் அயனிகள் வரும் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டீங்க. அந்த பேசிக்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், காமன் கேட்டயான்ஸில் எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சோடியம் தமிழே நான் எழுதியிருக்கேன். பேர் ஒரே மாதிரி தான் வரப்போகுது, ஒன்றும் அதெல்லாம் தவறில்லை. நீங்கள் அப்படியே 2 மீடியத்திலும் கூட சேர்த்து படிச்சுக்கலாம். சோடியம் அப்படின்னு சொன்னால் அது Na+ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுகிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். பொட்டாசியம் அப்படின்னா K+. இது ப்ளஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு? அது ஒரு எலக்ட்ரானு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஒரு எலக்ட்ரான் எழுந்தால் எத்தனை ப்ளஸ் வரும்? ஒரு ப்ளஸ் வரும்ன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம். பேரியத்துக்கு எத்தனை ப்ளஸ் பாருங்கள்? 2 ப்ளஸ் இருக்குது. கால்சியத்துக்கு எத்தனை ப்ளஸ் பாருங்கள்? 2 ப்ளஸ் இருக்குது. மெக்னீஷியத்துக்கு 2 ப்ளஸ். சார் இதுக்கு மட்டும் ஏன் சார் 1 ப்ளஸ் போட்டிங்க, இதுக்கு மட்டும் ஏன் சார் 2 ப்ளஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் எலக்ட்ரான் இப்போ எழுதி பாருங்கள். சோடியத்துக்கு அணு எண் 11. அப்போ கடைசியாக இருக்கிற ஆற்றல் மட்டத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு நிலைப்புத்தன்மை இருக்கானா? இல்லை. எப்போ நிலைப்புத்தன்மை கிடைக்கும்? கடைசி ஆற்றல் மட்டம் முழுவதுமாக நிரம்பி இருக்கணும் இல்லையா? ஆனால் கடைசி ஆற்றல் மட்டத்தில் இது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. சோடியம் அணு எண் 11. அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ முழுவதுமாக நிரம்பணும் அப்படின்னா அது எத்தனை எலக்ட்ரான்களை வாங்கணும் தெரியுமா? 17 எலக்ட்ரான்களை வாங்கி ஆகணும் இல்லையா? அந்த 8 எண் விதிப்படி நம்ம ஒன்று சொன்ன பாருங்கள், ஆக்டெக்ட் ரூல்னு சொன்ன பாருங்கள். அட்லீஸ்ட் 7 எலக்ட்ரானாவது வாங்கி ஆகணும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சோடியத்துக்கு. என்னென்னா, தாங்கிட்டு இருக்க அந்த கடைசி ஆற்றல் மட்டம், அதாவது எனர்ஜி லெவலில் இருக்க ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 8 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் அது வாங்கி வச்சுக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த கடைசி ஆற்றல் மட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா, எனர்ஜி லெவலில் போயிடுச்சுன்னா, மீதி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஆற்றல் மட்டத்தில் 8 ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடச்சிது தான். அதனால தான் அது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் பேரியத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 12. அதனால தான் அது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுது. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அலுமினியத்துக்கு ஏன் 3+ வந்துச்சுன்றதை நீங்கள் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? அதே மாதிரி டின் 2 விதமான நிலைமைகளில் இருக்குது. 2+ல இருக்குது, 4+ல இருக்குது. அதே மாதிரி தான் லெட்டும் பார்த்தீங்கன்னா 2+ல இருக்குது, 4+ல இருக்குது. 2+ல இருக்கிறது ஸ்டானஸ்ன்னு சொல்லுவாங்க. டின்னு தான் அது ஸ்டானஸ்ன்னு சொல்லுவாங்க. 4+ல இருக்கிறது ஸ்டானிக்னு சொல்லுவாங்க. டின் தான் அதனுடைய பேர். பட் அதனுடைய ஆக்சிஜனேஷன் நிலையை பொறுத்து 2 விதமாக இருக்கிறதுனால ஸ்டானஸ், ஸ்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதே மாதிரி லெட் பார்த்தீங்கன்னா 2+ல இருக்கும்போது ப்ளம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, 4+ல இருக்கும்போது ப்ளம்பிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெர்க்குரி பார்த்தீங்கன்னா 1+ல இருக்கும்போது மெர்க்குரஸ்,
2+ இருக்கும்போது மெர்க்குரிக்னு சொல்லுவாங்க. குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னா 3+ இருக்குது, மேக்னீஸ் வந்து 2+ இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சதுக்கு எளிமையான ஐடியா என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரான் இப்போ எழுதி ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ அலுமினியத்துக்கு ஏன் இங்கே 3+ வந்துச்சு, ஏன் அது 3 எலக்ட்ரானை கொடுக்குதுன்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. நிலைப்புத்தன்மை தான், ஸ்டெபிலிட்டி தான், பட் நீங்கள் அது எழுதி பார்த்தா தான் புரியும். சரியா? அப்போ எலக்ட்ரான் இப்போ வந்து ரவுண்டாக போட்டு எழுதி பாருங்கள், இல்லைனா 1s2 2s2 2p6 மூலமாக கூட எழுதி பாருங்கள். ஆக மொத்தம் நமக்கு என்ன ஸ்டெபிலிட்டியில் சொல்கிறாங்க, லாஸ்ட் ஷெல் அதாவது எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில்டாக இருக்கணும், இல்லைனா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். ரெண்டுத்துல எது இருந்தாலும் என்னது அப்படின்னா ஸ்டேபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் தானா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அயான்ஸ் எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதனால தான் அதனுடைய ஸ்டேட் அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இது அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை நீங்கள் படிச்சிங்கனாவே தானாக மனசில் வந்து பதிஞ்சிடும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை அவங்கவுங்க மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மீடியம் வந்து ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி காமன் ஆனியான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H- அப்படின்னா ஹைட்ரைடு, F- அப்படின்னா ஃப்ளூரைடு, Cl- அப்படின்னா குளோரைடு. அப்போ இதெல்லாம் ஒரு மைனஸ் வாங்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும்னு அர்த்தம். ஃப்ளூரைனுக்கு அட்டாமிக் நம்பர் 9. நீங்கள் 1s2 2s2 2p5 எழுதிட்டீங்கன்னா அதனுடைய லாஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 7 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஸ்டெபிலிட்டிக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும், 8 எலக்ட்ரான்ஸ் வேணும் அந்த ஷெல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் அது கெயின் பண்ணணும், இல்லைனா இருக்கிற 7 எலக்ட்ரானையும் லாஸ் பண்ணணும். எது ஈஸி அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது ஈஸி. அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி F- அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றிக்குது. ஓகேவா? இது ஃப்ளூரைடுடைய அந்த சிம்பிள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடுக்கு வந்து 2- இருக்குது, பெராக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா O2 2- அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி கார்பனேட் வந்து CO3 2-, பைகார்பனேட் வந்து HCO3-, சல்பேட் SO4 2-, சல்பைட் SO3 2-, சல்பேட் சொல்லியாச்சு இல்லையா? ரைட். தயோசல்பேட் வந்து S2O3 2-. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்னொரு சந்தேகமும் உங்களுக்குள்ளே வரும், சார் இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தனிமமாக இருந்துச்சு, ஃப்ளூரினுக்கு அணியன் வந்து 9ன்னு சொன்னீங்க, அதனால் ஈஸியாக நாங்கள் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுமான்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே OH ஹைட்ராக்சைடு அப்படின்னா OH 2 தனிமங்கள் சேர்ந்து வருது சார், இது நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது உங்களுக்கு போக போக வந்து பழக்கத்துக்கு வந்துடும். சோடியம் ஹைட்ராக்சைடுனா Na+ போயிடுச்சுன்னா மீதி OHக்கு மேலே எத்தனை மைனஸ்ன்னு கேட்டால் 1 மைனஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதேமாதிரி ஆக்சைடு வந்து எப்போவுமே ஆக்சிஜன் மேலே 2- இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. பெராக்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே O2 2- போட்டாங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 1- அப்படின்னு சொல்லிட்டு கணக்காயிடும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு போக போக புரியும். பட் ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான குறியீடுகளை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஒரு நாளைக்கு 5 கூட படிங்க, ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சரியா? இதே மாதிரி தான் இங்கே ஒரு லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காமன் கேட்டையான்ஸுக்கும் காமன் ஆனியான்ஸுக்கும் அயான் ஃபெரஸ் Fe2+, ஃபெர்ரிக் Fe3+. இதில் இன்னொன்று நான் சொல்லட்டுமா, அதாவது ஒரு தனிமத்துடைய 2 ஆக்சிஜனேற்ற நிலைகள் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு கம்மியான ஆக்சிஜனேற்ற நிலையோ அது இஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியும், இஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். எது அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலையோ அது இக் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இது ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை இக்குன்னு சொல்லிட்டு முடியும், கம்மியான ஆக்சிஜனேற்ற நிலை இஸ்ன்னு சொல்லிட்டு முடியும். அதே மாதிரி கோபால்ட் 3+, நிக்கல் 2+, குப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா Cu+, இல்லைனா இது Cu2+ கூட எழுதலாம். குப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா Cu2+. ரிக் சவுண்ட் எதுக்கு வரும், அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை, ஒரே தனிமத்தின் அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை இருந்தால் அது இக் சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ரிச் சவுண்டு, ரிச்னா அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அப்போ ரிக் சவுண்டு குப்ரிக். அதே மாதிரி ஜிங்க்கு, சில்வரு, கோல்டு, அமோனியத்துக்கு வந்து எழுதி காமிச்சிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரியா? அதே மாதிரி காமன் ஆனியான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அப்படின்றதுக்கு NO3- பேர். நைட்ரேட் NO3-, நைட்ரைட்டுக்கு வந்து NO2-, நைட்ரைடுக்கு N3-, அசைடுக்கு N3-, அதாவது பாஸ்பேட்டுக்கு வந்து PO4 3-, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பைட்டுக்கு வந்து PO3 2-, குரோமேட்டுக்கு வந்து CrO4 2-, குரோமைட்டுக்கு வந்து CrO3 2-, டைக்ரோமேட்டுக்கு C2O7 2-, மேக்னெட்டுக்கு MnO4 2-, பெர்மாங்கனேட்டுக்கு MnO4. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அதுக்கு வந்து என்னென்னா K+ போயிடுச்சுன்னா மீதி MnO4க்கு மேலே 1- இருக்கும் அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. சார் எங்களுக்கு தனித்தனிமாக வரும்போது நாங்கள் கண்டுபிடிச்சி எழுத முடியும், அதுக்கு வந்து அணியனை வச்சு கூட நாங்கள் எழுதி பார்த்துக்குறோம். ஆனால் இது மாதிரி வந்து மாலிகுல் சயின்ஸ்னால் எப்படி சார் அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து படிக்க அந்த ஒவ்வொரு மாலிகுலையும் நீங்கள் வந்து படிக்க உங்களுக்கு இதுவே தானாக பழகிடும். இப்போ K-MnO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அப்போ கண்டிப்பாக நீங்கள் K வந்து எப்படி எடுக்க முடியும், K+ தான் எடுக்க முடியும். அது வந்துச்சுன்னா வெளில வந்துச்சுன்னா K+ சார்ஜ் தான் வரும். சரியா? ரொம்ப குழப்பம் வரும்ல. இப்போதைக்கு இந்த நீங்கள் நல்லா படித்து எழுதி பாருங்கள். அதுதான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறது. இந்த லிஸ்ட்டு காமன் கேட்டையான்ஸ் லிஸ்ட்டையும் காமன் ஆனியான்ஸ் லிஸ்ட்டையும் பல முறை வந்து படித்து நல்லா எழுதி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு +1 கெமிஸ்ட்ரி +2 கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ரியாக்ஷனும் வந்து அத்துப்படியாக நீங்கள் எழுதிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். சரியா?
ஓகே, அடுத்தது போகலாமா? இதுக்கப்புறம் தான் மூலக்கூறு வாய்ப்பாடு எப்படி எழுத போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதுறதுக்கு நமக்கு உதவ போகிற மெத்தட் வந்து கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்படின்ற மெத்தட் வந்து உதவ போகுது. என்ன மெத்தட் அப்படின்னா கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த மாலிகுலுக்கு இப்போ சோடியம் குளோரைடுக்கு மாலிகுலர் ஃபார்முலா எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் சோடியம் குளோரைடு எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அதில் 2 வார்த்தை இருக்கும். ஒன்று வந்து சோடியம், இன்னொன்று வந்து குளோரைடு. அப்போ சோடியத்துக்கு என்ன சிம்பிள்? Na. Na உடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. இது எங்கே சார் கொடுத்துறீங்க Na-க்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு டயக்ராம்லையும் காமிச்சிருப்போம். பீரியாடிக் டேபிள் டயக்ராமில் உங்களுக்கு வந்து எது ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த குரூப்பில் இருக்கிறதெல்லாம் +1, இந்த குரூப்பில் இருக்கிறதெல்லாம் +2, இந்த குரூப்பில் இருக்கிறதெல்லாம் +3, இது +4, -3, -2, -1, 0 அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன பாருங்கள். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்து வரலாம். சரியா? நான் வேணாவோட மறுபடியும் அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். சார் எனக்கு சோடியம் குளோரைடு தெரியும் தான் சார் NaCl அப்படின்னா, பட் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ சோடியத்துக்கு Na+, குளோரைடுக்கு Cl-. இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது பாருங்கள். 1னா 1 மட்டும் எழுதுங்க, ஒரு ப்ளஸ்ன்னு போடாதீங்க. இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது பாருங்கள், 1னா 1ன்னு எழுதுங்க, போடாதீங்க, மைனஸ்ன்றது போடாதீங்க. அப்போ 1 ஆயிடுச்சா? இந்த நம்பரை Cl பக்கத்தில் கொண்டு வரணும், இந்த நம்பரை Na பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ Na1 Cl1ன்னு வருமா? 1 இருக்கிறது 1 தான், இல்லாட்டி 1 தான். அதனால தான் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா இங்கேயே கேன்சல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 வருது, இங்கே 2 வருதுன்னு வச்சுங்களேன், அப்படியே கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதுவாங்க. அப்போ Na-யும் Cl-யும் ஒன்றா சேர்த்து எழுதிங்கன்னா NaCl கிடைச்சிடும். அதுதான் சோடியம் குளோரைடுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சரியா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா படிச்சுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் அடுத்தது போகணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் மெக்னீசியம் சல்ஃபேட். மெக்னீசியத்துக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா Mg2+. மெக்னீசியத்துக்கு வந்து Mg2+. சல்ஃபேட்டுக்கு SO4 2-. இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ ரெண்டுத்துலேயுமே இருக்க சார்ஜ் நம்ம தனித்தனியாக எழுதிட்டோம். ரெண்டும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அப்போ நீங்கள் சேர்த்து எழுத வேண்டியது தான். MgSO4 தான் அவருடைய மாலிகுலர் ஃபார்முலா. மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4. சரியா? இதே மாதிரி இன்னும் ஒரு 3வது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருங்க. மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் அமோனியம் குளோரைடு. அமோனியம் அப்படின்னா NH4+, சல்ஃபேட் அப்படின்னா SO4 2-. இதில் இருக்க வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1+ அப்படின்னா 1ன்னு போட்டுங்க. இதில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 2- அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிறிஸ்காஸ் பண்ண போகிறோம். இந்த நம்பரை தூக்கி வந்து SO4 பக்கத்தில் போக போகிறோம், இந்த நம்பரை தூக்கி வந்து NH4 பக்கத்தில் போக போகிறோம். அப்போ போடும்போது என்னன்னா NH4ல ஏற்கனவே ஒரு 4 இருக்கு இல்லையா? நம்ம ஒரு 2 போட்டோம் அப்படின்னா 42 சொல்லி குழப்பத்தை வரையக்கூடாது அப்படின்றதால ப்ராக்கெட் போட்டு SO4ன்னு போடுறாங்க. NH4 twice SO4 அப்படின்றத போடுறாங்க. புரியுதா? அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் அலுமினியம் சல்ஃபேட். அப்போ அலுமினியத்துக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா Al3+, சல்ஃபேட்டுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா SO4 2-. அப்போ என்ன பண்ண போகிறோம், 3 தூக்கி போயிட்டு இங்கே பக்கத்தில் SO4 பக்கத்தில் வைக்க போகிறோம். அதே மாதிரி 2 தூக்கி போயிட்டு Al பக்கத்தில் வைக்க போகிறோம். அப்போ Al2 இந்த 2 இங்கே வருது பாருங்கள், இந்த 3 இங்கே வருது பாருங்கள். புக்லேயும் கூட தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா அமோனியம் வந்து அமோனியோட நம்பர் வந்து இங்கே வருது, இதோட நம்பர் வந்து இங்கே வருதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள். அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Al2SO4 thrice. இது வந்து அலுமினியம் சல்ஃபேட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய மூலக்கூறுகளுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி மூலக்கூறு வாய்ப்பாடை எழுதி காமிக்கணும். அப்போ தான் நல்லா மனசில் பதியும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 ஒர்க் ஷீட் வந்து கொடுத்துருக்கேன். ஒர்க் ஷீட்னால் இதில் நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக ஒரு பேப்பரில், உங்கள் நோட் பேப்பரில் இந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப்பில் வைப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா, படுக்க போட்ட மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கோங்க, இந்த அட்டவணையை முதல்ல வரைஞ்சிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷ் பண்ணி இங்கிலீஷ் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது லெட்டரில் புரியலன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆக்சைடு, அயோடைடு, ஹைட்ரீனு, சல்ஃபைடு, நைட்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், காப்பர், அது ஜிங்க், அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேப்பில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். மாலிகுலர் ஃபார்முலா ஃபில் பண்ணணும். எப்படி சார் ஃபில் பண்ணுறது அப்படின்னா, இங்கே சோடியம் வருதா, இதுக்கு நேராக இந்த பாக்ஸில் என்ன பாருங்கள், சோடியம் குளோரைடு. அப்போ சோடியம் குளோரைடு நீங்கள் என்ன பண்ண எழுதணும், இந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுங்க. சோடியம்க்கு Na+, Clக்கு 1-. அப்போ அந்த 1+ 1ன்னு போட்டிருக்கோம், 1- 1ன்னு போட்டிருக்கோம். நீங்கள் 1 கிராஸ் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லாட்டி அப்படியே நீங்கள் சேர்த்து எழுதினாலும் சரி, அது கேன்சல் ஆட அப்படின்றதால NaCl வந்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். சரியா? அதேமாதிரி புரியுற மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது சொன்னேன். கஷ்டமாக இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஈஸி தான். அயோடைடுனா I-. அப்போ Na+யும் I- சேர்த்து வைக்க போகிறீங்க. இதுக்கும் 1 தான், அதுக்கும் 1 தான். அப்போ NaIன்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி ஹைட்ரைடு, சல்ஃபைடு, நைட்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ புரிதல் வரும். இதை எழுதி கம்பல்சரியாக வந்து நீங்கள் டெஸ்ட் பேப்பர் அனுப்புகிறீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றதை என்னால் பார்க்க முடியும். அப்போ எல்லாருமே இந்த ஒர்க் ஷீட்டை வந்து எழுதி அனுப்புகிறீங்களா? இதை எழுதி முடிச்சுட்டு நீங்களே திருத்திக்கங்க. அதுக்காக ஆன்சர் ஷீட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஷீட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ குளோரைடு Cl-, ஆக்சைடு O2-, அயோடைடு வந்து I-, ஹைட்ரைடு வந்து H-, சல்ஃபர் வந்து S2-, நைட்ரைடு வந்து N3-.
அப்போ NA ப்ளஸ்ஸையும் NA3 மைனஸையும் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா 3 வந்து NA கீழே வந்துடும். அப்போ NA3 இந்த எதுவுமே இல்லாத நம்பர் 1 வந்து Nக்கு பக்கத்தில் போயிடும். அப்போ Na3N அப்படின்றது தான் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சரியா? சோடியம் நைட்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதி காமிக்கிறீங்க. இதிலே வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன், ஆனால் இதை பார்த்து எழுதக்கூடாது. இது உங்களுக்கு ஐடியாக்காக தான். சரியா? நீங்கள் வந்து என்னை ஏமாற்றதான் நினச்சி உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் நோட்டில் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எழுதுங்க. அப்புறமா பார்த்தோன்னா திருத்திங்க. இது பார்த்தோன்னா திருத்திங்க. பட் வந்து இதை பார்த்து எப்படி எழுதிடக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் 2 வந்து நான் கொடுத்துருப்பேன். செட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா புரோமைடு, ஆக்சைடு, ஃப்ளூரைடு, அஸ்டடைனு, செல்லினைடு, பாஸ்பைடு அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கே வந்து லித்தியம், பேரியம் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ லித்தியத்தையும் புரோமைடு நீங்கள் சேர்த்து வச்சுன்னா எப்படி சேர்த்து வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ லித்தியம் எத்தனை ப்ளஸ்ஸு? ஒரு ப்ளஸ்ஸு. லித்தியம் Li ப்ளஸ்ன்னு போடுங்க. புரோமைடு அப்படின்னா ஒரு மைனஸ். அப்போது இங்கே 1 கிராஸ் பண்ணி இங்கே போடுங்க. 1 கிராஸ் பண்ணி இங்கே போடுங்க அப்படின்னா உங்களுக்கு Li1Br1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ LiBr அப்படின்றது லித்தியம் புரோமைடு. சரியா? ஈஸியாக வந்து மூலக்கூறு படி எழுதலாமா? இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதி காமிக்கிறீங்களா? இதனுடைய ஆன்சர்ஸையும் நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செட் 3 வந்து இருக்கும். செட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நைட்ரைடு, சல்ஃபேட்டு, ஹைட்ராக்சைடு, கார்பனேட்டு, பாஸ்பேட்டு, ஹைட்ரோஜனேட் கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாலிகுலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சோடியம் வந்து Na ப்ளஸ் NO3 மைனஸ் எப்படி சேரும் அப்படின்னா உடனே இங்கே 3 மைனஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த 3 வந்து ஆக்சிஜனுக்கு கீழே இருக்குது. சரியா? அப்போ எத்தனை மைனஸ்னால் ஒரே ஒரு மைனஸ் தான். அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா NaNO3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோடியம் நைட்ரேட்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 2 ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ 2 ப்ளஸ்னால் மெக்னீஷியம் பார்க்கணும், இல்லை பேரியம் கூட பார்க்கலாம். அப்போ மெக்னீஷியம் MgSO4 அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா Mgக்கு வந்து 2, மெக்னீஷியத்துக்கும் 2, சல்ஃபேட்டுக்கும் வந்து 2 கிறிஸ் கிராஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும். MgSO4 வந்து எழுதலாம். அதே மாதிரி தான் ஹைட்ராக்சைடு, கார்பனேட்டு, பாஸ்பேட்டு, ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் எழுதி அனுப்புகிறீங்க எனக்கு. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது என்னால் பார்க்க முடியும். அடுத்து இதே மாதிரி 4வது செட் வந்து பார்க்க போகிறோம். நைட்ரேட்டு, குரோமேட்டு, சல்ஃபைடு, டைக்ரோமேட்டு, குளோரைட்டு, அசிட்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லித்தியம் Li ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அப்படின்னா LiNO2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் வந்து இதில் எப்படி வந்து ஈஸியாக மாலிகுலர் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஒரு மெத்தட் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நிறைய எழுதி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு கூட உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இன்றைக்கி நாளைக்கு கூட டைம் கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து எழுதி அனுப்புங்க. எந்த விதமான அடித்தலும் திருத்தலும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. கரெக்டாக எழுதி கரெக்டாக அனுப்புங்க. சரியா? அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். செட் 2 உடைய ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ லித்தியம் புரோமைட்னா Li ப்ளஸ் Br மைனஸ். நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சு எழுதலாம். வெறும் ஆன்சர் மட்டும் எனக்கு எழுதக்கூடாது. எப்படி எழுதணுன்றதை எனக்கு காமிக்கணும். நீங்கள் கிறிஸ் கிராஸ் பண்ணி நான் ஒன்று காமிச்சேன் இல்லையா? அது மாதிரி கிறிஸ் கிராஸ் பண்ணி இந்த 2 எங்கே போகுது, இந்த 1 எங்கே போகுது அப்படின்றத காமிச்சு எனக்கு வந்து எழுதி அனுப்பணும். ஸோ ரொம்ப இது கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஈஸி தான். இல்லைனா இது மாதிரி ஒரு அட்டவணை போட முடியல அப்படின்னா 1 by 1 கூட நீங்கள் வந்து எழுதிக்கங்க. லித்தியம் புரோமைடு அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் LiBr. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா Liக்கு வந்து 1, Brக்கு வந்து -1, 1 கிராஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். இது மாதிரி எழுதினா ரொம்ப சூப்பர். அதே மாதிரி தான் செட் 2க்கு உண்டான ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் செட் 3க்கு உண்டான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கறது தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை உள்ள. அதே மாதிரி செட் 4க்கு நான் கொடுத்துருக்கேன். செட் 4க்கும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த 2 thrice வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா ப்ராக்கெட்டு பக்கத்தில் இது 3 போகிறதுனால ப்ராக்கெட் ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 கூட சேர்ந்து 43 மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதால தான் ப்ராக்கெட் போடுறோம். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 முறை 2 முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு வந்து எழுதி அனுப்புங்க. சரியா? ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் 4 செட்டுக்கும் 4 விதமான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதி அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறமா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.